உலகில் எல்லாவற்றிலும் இரு பக்கங்கள் இருந்தாலும் நல்ல பக்கத்தையே பார்க்க வேண்டும். எவரை பார்த்தாலும் அவர் செய்த நன்மைகளையே நினைவில் வைத்திருத்தல் வேண்டும். மற்றவற்றை மறந்துவிட வேண்டும் என்று முனிவர் சொல்லுவார். எல்லோருக்கும் ஒரே விதமாக ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதில்லை என்றும் சொல்லுவார். மனிதரில் தராதர வேறுபாடுகள் உள்ளன. சிலருக்கு புரிவது வேறு சிலருக்கு புரிவதில்லை. நல்லெண்ணம் கொண்டவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். நல்லெண்ணம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத பலரும் இருக்கிறார்கள். விளக்கம் அளிக்கும் போது ஆட்களுக்கு பொருத்தமான மாதிரியான கற்றல் உபகரணங்களையும் பயன்படுத்த வேண்டி இருக்கும். ஒரு சிறுபிள்ளைக்கு நெருப்பு சுடும் என்று சொன்னாலே போதும், அது நெருப்புக்கு கிட்டடிக்கே போகாது. ஆனால் மற்றொரு பிள்ளை நெருப்பு சுடும் என்று சொன்னால் அதுவும் நெருப்பு சுடும் சுடும் என்று மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டே குதூகலத்துடன் நெருப்பினை தொடச் செல்லும். அந்த பிள்ளைக்கு சுடும் என்றால் என்ன என்பதை உணரச் செய்தால் மட்டுமே அப்பிள்ளையை நெருப்பிலிருந்து பாதுகாக்கலாம். அதற்கு வெவ்வேறு முறைகள் பயன்படுத்தப்படலாம், தவறில்லை. இல்லாவிடில் சில சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத விளைவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடலாம். இங்கே பாருங்கள், முகநூலில் காட்டப்பட்டிருந்த சில கூற்றுகள் எல்லாம் எதிரான பக்கத்தை கொண்டவையாக இருக்கின்றன. எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் என்ற மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஆலோசனைகளையே இந்த கூற்றுகள் கொண்டிருக்கின்றன. பாருங்கள், முதலாவது கூற்றை. மற்றவர்களின் கண்ணீரை துடைத்த உங்களுக்கு நீங்கள் அழும்போது தோள் கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார். இது ஒரு கூற்று. இரண்டாவது கூற்று. நீங்கள் ஒரு மனிதராய் மதிக்கப்படுவதை விட ஒரு தேவையாகவே கறிவேப்பிலை போல பயன்படுத்தப்படுவீர்கள். இது இரண்டாவது கூற்று. மூன்றாவது கூற்று. நீங்கள் காட்டும் தூய்மையான அன்பு பல நேரங்களில் சுலபமாக கிடைப்பதால் மதிக்கப்படாமல் போகும். அடுத்தது நான்காவது கூற்று. நீங்கள் செய்த 1000 உதவிகள் மறக்கப்படும், ஆனால் நீங்கள் செய்ய மறுத்த ஒரே உதவி வாழ்நாள் முழுக்க பேசப்படும். ஐந்தாவது கூற்று. எல்லோரையும் வாழ வைக்கும் முயற்சியில் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள மறந்து விடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களை சுற்றியிருந்த கூட்டம் எல்லாம் ஒரு நிழல் என்று புரியும். இருப்பவர்களை விட அதிகமாக நடிப்பவர்களுக்கே இந்த உலகம் அதிக மரியாதை தரும். ஏழாவது கூற்று. நீங்கள் எல்லோருக்கும் முதன்மை கொடுத்தாலும் எவருடைய முதல் பட்டியலிலும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். இந்த 7 கூற்றுகளில் ஒரு கூற்று கூட மனிதரின் நல்ல பக்கத்தை பார்த்த கூற்றாக இல்லை. உலகத்தில் உள்ள எல்லோரும் இந்த அனுபவத்தையே பெற்றிருப்பார்களானால் இந்த உலகம் இன்றில்லை, எப்போதோ அழிந்திருக்கும். உலக அழிவு பற்றி எல்லா சமயங்களிலும் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இந்து சமயத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவதார புருஷர்களும் ஞானிகளும் அதனை சொல்லுகிறார்கள். விஞ்ஞானங்களிலும் கூட தரவுகள் சேகரித்தலும் நிகழ்தகவு பார்த்தலிலும் பல 1000 தடவை பரீட்சித்த பின்புதான் ஒரு விதியை, ஒரு முடிவை எடுப்பார்கள். அதிலும் 99% அதிகமான நிகழ்தகவு உள்ளபோதுதான் அந்த முடிவை வெளிப்படுத்துவார்கள். இலட்சத்துக்கு ஒருவருடைய அனுபவ நிகழ்வுகளை கொண்டு இவ்வாறான எதிரான கூற்றை மகிழ்ச்சிக்காகவும் ஞானிகள் கூற மாட்டார்கள். பொருளியல் விஞ்ஞானத்தில் விலை கூட கேள்வி குறையும் என்ற விதியை சொல்லும் போது கூட இது நிகழ்ந்தால் மட்டுமே இது உண்மையாகும் என்ற எடுகோளுடன் தான் சொல்வார்கள். பௌதிக விஞ்ஞானங்களிலும் கூட 99% அளவுக்காவது உண்மை இருந்தால் மட்டும் அதனை மக்களுக்காக வெளியிடுவார்கள். ஆனால் ஞானிகள் அவ்வாறில்லை. ஞானிகள் 100% உண்மை இருந்தால் மட்டுமே அதனை பொதுமக்களுக்காக வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இந்த 7 கூற்றுகளும்
10% கூட உண்மையானவை அல்ல என்று முத்தியா முனிவர் சொல்லுவார். இவ்வாறு அறிவுரை கூற முயன்றால் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் கவலை துன்பம் வரும்போதாவது கதறி அழுகின்ற நம்பிக்கையில் மந்தமான பெரும்பாலான மக்களின் நம்பிக்கை இன்னும் மேலும் குறைவடையும். சந்தேகத்துடன் கெட்டதை செய்தால் கடவுள் சுட்டு விடுவார் என்று பயத்தில் நல்லெண்ணத்துடன் செயலாற்றுகின்ற மக்களின் நல்லெண்ணத்தில் கைவைக்கின்ற கூற்றுகளாக இவை அமைகின்றதென முத்தியா முனிவர் கூறுவார். இவற்றில் முதலாவது கூற்றை பாருங்கள். மற்றவர்களின் கண்ணீரை துடைத்த உங்களுக்கு நீங்கள் அழும்போது தோள் கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார். இந்த கூற்றின் நோக்கம் என்ன? யாருக்கும் உதவி செய்வதில் எந்த பயனும் இல்லை, உன் வேலையை நீ பார்த்தால் போதும் என்று சொல்லுகிறாரா? தான் அழுகின்ற போது தனது கண்ணீரை துடைக்க வேண்டும் என நினைத்தா அழுகின்ற பிள்ளைக்கு தாய் பால் கொடுக்கிறாள். தந்தை மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் மாடாய் உழைக்கின்றான் தந்தை. தன்னை பற்றியே சிந்திப்பதும் இல்லை. இது அவர்கள் கடமை. இதுதான் நல்லெண்ணம். இவர்களுக்கு இப்போது செய்யும் உதவிக்கு எதிர்காலத்தில் எனக்காக எதையும் செய்ய வேண்டும் என எதிர்பார்த்து செய்வதில்லை. ஆனால் பெரும்பாலான பெற்றோர் வயது முதிர்ந்த காலத்தில் இவ்வாறான பிள்ளைகளால் சொந்தங்களால் கவனிக்கப்படாத அனுபவத்தை பெற்றவர்களாக இல்லை. ஒரு சில மிக அற்பமான பெற்றோரே கைவிடப்படுகிறார்கள். இதற்காக நல்லெண்ணம் கொண்ட ஏராளமான பெற்றோர்களின் மனங்களை கெடுப்பதாக இது போன்ற கூற்றுகள் அமைகின்றதென முனிவர் கூறுவார். தான தர்மங்கள் செய்கின்றவர்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் தன்னிடம் தானம் தர்மம் பெற்றவர்கள் பின்னொரு காலத்தில் எதிர்காலத்தில் வந்து தன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் நினைத்து செய்கிறார்கள். இல்லவே இல்லை. நிகழ்காலத்தில் கொடுத்து அதனால் இன்பம் அடைகிறார்கள். கொடுப்பதில்தான் இன்பம். அவர்களுக்கு இன்பம் அடைவதற்காக அதனை செய்கிறார்கள். அப்படியான ஒரு நிலை தனக்கு ஒருபோதும் வராதென கொடுக்கிறவர்கள் திடமாக நம்புகிறார்கள். அவர்களிடம் அதிகமாக இருப்பதாலும் அவர்கள் அப்படி நம்பிக்கை கொள்ளலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார். அப்படி ஒரு நிலை வந்தால் கடவுள் புற்றுக்கும் மண் சுமக்கும் கூலியால் போலாவது வந்து அவர்களை காப்பாற்றுவார் என்று ஞானிகள் திடமாக நம்புகிறார்கள் என முத்தியா முனிவர் சொல்லுவார். இரண்டாவது கூற்றை பாருங்கள். நீங்கள் ஒரு மனிதராய் மதிக்கப்படுவதை விட ஒரு தேவையாகவே கறிவேப்பிலை போல பயன்படுத்தப்படுவீர்கள். இதுவும் மனிதரை நல்வழிப்படுத்தும் கூற்றாக கருதப்பட முடியாது. இன்றைய உலகில் எல்லோரும் மற்றையோர் தேவை கருதியே செயல்படுகிறார்கள். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாமே உற்பத்தி செய்து கொள்வதில்லை. சம்பளம் கிடைக்கிறது, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பளத்தை கொண்டே பெற்றுக் கொள்கிறோம். மற்றவருக்கு உதவி செய்தால் மற்றவர் நமக்கு உதவி செய்வார் என்பது நம்பிக்கை. நம்மிடம் உதவி பெற்றால்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மடமை. கேட்டு பெறுகின்ற லஞ்சம் கொடுத்து பெறுகின்ற மதிப்பு தற்காலிகமானது, நிலையானதல்ல. கடவுள் கொடுக்கும் மதிப்பு சாதனைக்கானது. சம்பளம் கொடுப்பது உழைப்பை எதிர்பார்ப்பாகும். கடன் கொடுப்பது வட்டியையும் கொடுத்த கடனையும் மீளப்பெறும் எதிர்பார்ப்பாகும். உதவி என்பது அப்படியல்ல, நல்லெண்ண எதிர்பார்ப்பாகும். உதவி பெறுவர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பது உதவி என்றாகாது. உதவி செய்கின்றவருக்கு தன்னம்பிக்கை உண்டு. எந்த உதவியும் அதற்கான தேவையும் எனக்கு வராதென்ற நம்பிக்கை உள்ளது. அப்படி வந்தால் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை அவருக்கு உள்ளது. நம்பிக்கைதான் கடவுள். அவர் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார், சந்தேகமே இல்லை என்பது முத்தியா சுவாமிகள் கருத்தாகும். மனிதரின் நம்பிக்கையே காப்பாற்றுகிறது என்றால் நம்பிக்கைதான் கடவுள். நல்லெண்ணம் தான் மனிதரை காப்பாற்றுகின்றது என்றால் நல்லெண்ணத்தை கடவுள் என்று சொல்லலாம். இல்லை, என் வார்த்தைகளில் கடவுளுக்கு பல பெயர்கள் உண்டு. ஒன்று நம்பிக்கை, மற்றது நல்லெண்ணம், இன்னொன்று வானம், மற்றொன்று ஆன்மா. மாயால் பொடிக்கப்பட்டுள்ள ஆன்மா அல்ல,
மாயால் பீடிக்கப்படாத அவதார புருஷர்களின் ஆன்மா மட்டுமே கடவுளாகும். மனித உடலில் இருக்கும் ஆன்மா எப்போது தன்னை உணருமானால் அப்போது அது கடவுள் நிலைக்கு உயர்கிறது என முத்தியா முனிவர் குறிப்பிடுவார். பதவி போனால் மதிப்பும் பறிபோய்விடும். அதிகாரத்தில் இருந்த பலர் ஓய்வு பெற்று சென்றபின் கேவலமாக மதிக்கப்படுவதை கண்களால் பார்க்கின்றோம். நல்லதை செய்தவரை நல்லெண்ணம் கொண்டவரை செத்தும் சிலை எடுப்பதை அதே கண்களாலே தான் பார்க்கிறோம். மதிப்பு நல்லெண்ணத்திலும் படைக்கும் சாதனையிலும் தான் தங்கியுள்ளது என்பது முத்தியா சுவாமி கருத்தாகும். நல்லெண்ணம் என்பது நல்ல செயல்கள், சாதனை என்பது தன்னம்பிக்கை. அவையே கடவுளால் எதிர்பார்க்கப்படுவதை. கல்வி, செல்வம், வீரம் என்பவற்றை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது. அவற்றை பெற்ற முறையில், அவற்றை பயன்படுத்திய முறையிலும் தான் சாரம் உறிஞ்சப்பட்ட பின் தூக்கி வீசப்படும் கருவேப்பிலைக்கு இருக்கும் மதிப்பாவது இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ருசித்து சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடையும் கருவேப்பிலைக்கு, தூக்கி எறிந்த கருவேப்பிலைக்கு இருக்கும் மனச்சுகம் இருக்கிறதா என்பதை உணர முடியும். மூன்றாவது கூற்றை பாருங்கள். நீங்கள் காட்டும் தூய்மையான அன்பு பல நேரங்களில் சுலபமாக கிடைப்பதால் மதிக்கப்படாமல் போகும். நீர் பெற வேண்டிய அன்புதான் சிரமப்பட்டு பெற வேண்டியது. அவர்களுக்கு தாராளமாக இலகுவாக கிடைக்கிறதென்ன, நீர் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ கொடுக்கக்கூடிய அன்புக்கு நீ எந்த சிரமமும் பட தேவையில்லை. தானே அவற்றை தாராளமாக கொடுப்பதில் உனக்கு என்ன சிரமம்? கடவுள் அவற்றை தாராளமாக வைத்துள்ளார். அதனை நீ எப்படி பயன்படுத்துவாய், எப்படி கொடுக்கிறாய், யாருக்கு கொடுக்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கு கிடைக்கும் விளைவு உண்டு. உனக்கு எந்த செலவும் இல்லாமல் கிடைப்பதை எந்த விலைக்கும் விற்க வேண்டிய தேவையில்லை. அதற்காக மதிப்பை நீ எதிர்பார்ப்பதும் தவறாகும். நல்லெண்ணத்துடன் அந்த அன்பை நீ தாராளமாக பயன்படுத்தினால் தாய் தான் பெற்ற பிள்ளை மேல் காட்டும் அன்பு போல் நீ எல்லா உயிர்களிடத்தும் அன்பை பொழியலாம். அதற்கு காசு பணம் வேண்டும் என்றில்லை. தட்டி கொடுத்தால், தடவி கொடுத்தால், முத்தம் கொடுத்தால், இருந்தால் காசும் கொடுத்தால் செல்வத்தை வாரி இறைக்கலாம். நாவினால் 4 வார்த்தைகள் சொல்லலாம். ஒரு புன்முறுவல், கஞ்சாடை, இவையெல்லாம் நல்லெண்ணத்துடன் கொடுக்கப்படலாம். அன்பு செலுத்த இரக்கம் காட்டப்பட எத்தனையோ ஆயிரக்கணக்கான வழிகள் உள்ளன. நல்லெண்ணம் கடவுள் என்றோம். நீர் எதனையும் நல்லெண்ணத்துக்காக எதிர்பார்க்காதே. உனக்கும் செலவில்லாமல் சிரமம் இல்லாமல் வருவதானே அன்பு. உனக்கு உதவி தேவைப்படும் போது 1000 பேர் உதவிக்கு வருவார்கள் என்பதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைதான் கடவுள். நம்பினார் கெடுவதில்லை. 4வது கூற்று, நீங்கள் செய்த 1000 உதவிகள் மறக்கப்படும். நீங்கள் செய்ய மறுத்த ஒரே உதவி வாழ்நாள் முழுக்க பேசப்படும். எல்லோரும் மற்றவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என முன்னரும் பார்த்தோம். நாம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆக்கிக் கொள்வதில்லை. நாம் பலருக்கு தேவையானவற்றை செய்கிறோம். செய்கின்ற தொழிலே தெய்வம் என நினைக்கின்றோம். அதுதான் நல்லெண்ணம். பரஸ்பரம் உதவி செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. காசை உழைக்கவோ மதிப்பை பெறவோ எதுவாக இருந்தாலும் மற்றவருக்கு உதவாமல் பெற முடியாது. காசையும் மதிப்பையும் குறுக்கு வழியில் சம்பாதித்தவர் நிலைத்திருந்ததில்லை என்ற உலக அனுபவத்தை கண்ணாலும் காணலாம். புள்ளிவிவர தகவல் மூலமும் பெறலாம். காசை மட்டுமல்ல, மதிப்பையும் இன்பத்தையும் பேரின்பத்தையும் பெற மற்றவர்தான் காரணம் என்பதை உணர்வதற்குத்தான் அறிய வேண்டும். 1000 உதவி என்ன, ஏராளம் உதவிகளை மற்றவருக்காக எல்லோரும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன உதவி செய்தோம், யாருக்கு செய்தோம் என்று சொல்ல முடியாத உதவிகளும் உள்ளன. விவசாயி உணவு போடுகிறான், யாருக்கென்றா போடுகிறான்? எத்தனை 1000 பேர் சோறுண்டு கழிக்கிறார்கள். அவர்களை விவசாயியை நினைவில் வைத்துக் கொள்கிறானா? அவன் என்ன எவராக இருந்தாலும் செய்தொழிலை நல்லெண்ணத்துடன் செய்தல் வேண்டும். அவன் விளைச்சலை கூட பெற வேண்டும் என்பதற்காக ரசாயன கலவையை வேளாண்மைக்கு செறிவாக அடிப்பது நல்லெண்ணமாகுமா? கடவுள் நம்மை தண்டிப்பார், நமக்கு யாராவது நஞ்சூட்டுவார்கள் என்ற பயம் அதற்கு காரணமா?
இல்லவே இல்லை. நாம் செய்தொழிலை நல்லெண்ணத்துடன் செய்தால் கடவுள் நமக்கு நல்ல வாழ்வை தருவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. அவன் கெட்ட பக்கம் பற்றி சிந்திப்பதில்லை. நல்லெண்ணம் அவனுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறது. நல்லெண்ணமும் கடவுள்தான், நம்பிக்கையும் கடவுள்தான். அவன் பல உயிர்களுக்கு உதவுகிறானே தவிர பல உயிர்களுக்கு நஞ்சு செய்கிற காரணமாக இருப்பதில்லை. துன்பப்படுகிறவனுக்கு துன்பத்தின் போது உதவுவது என்பது அவன் எப்போதாவது தனக்கு செய்வான் என்ற எதிர்பார்ப்புடன் செய்யப்படுவதில்லை. உனக்கு வேண்டாதவன், உனக்கு எதிரி போன்றவன் ஒரு குழியில் விழ இருக்கின்ற போது உன்னால் காப்பாற்ற முடிகின்ற போதிலும் அவன் குழியில் விழுந்து சாகட்டும் என்று நீர் இருப்பீரால் மனிதம், மனச்சாட்சி உன்னிடம் இல்லை என்றுதான் பொருள். இதற்கு நல்லெண்ணத்தாரில் நீர் ஊறியிருந்தால், நல்லெண்ணத்தில் நீர் ஊறியிருந்தால் நிச்சயமாக அவனை நீர் காப்பாற்றி இருப்பாய். அவனையும் நீ நண்பனாக்கி இருப்பாய் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். நம்பிக்கை கடவுள் என்றோ தன்னம்பிக்கை உள்ள ஒருவன் எப்போதும் முன்னேறிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு எவர் எப்படி பேசுவார் என்பது பற்றி கவலை இல்லை. நல்லெண்ணமும் தன் இடைவிடாத முயற்சியும் அவனை சாதனையாளனாக மாற்றிவிடும். அதே 1000 பேர் அதே வாயால் பாராட்டுவார்கள், மீண்டும் உதவி கோரி வருவார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். நம்பிக்கைதான் கடவுள். அவன் நிச்சயமாக பாராட்டப்படுவான். ஒரு நாள் என்ன 1000 நாட்கள் நினைவில் வைத்துக் கொள்ளப்படுவான் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். 5வது கூற்றை பாருங்கள். எல்லோரையும் வாழ வைக்கும் முயற்சியில் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள மறந்து விடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களை சுற்றி இருந்த கூட்டம் எல்லாம் ஒரு நிழல் என்று புரியும். இந்த கூற்றின் நோக்கம்தான் என்ன? யாருக்கும் உதவி செய்வதில் எந்த பயனும் இல்லை, உன் வேலையை நீர் பார்த்தால் போதும் என்று சொல்லுகிறாரா? தான் கஷ்டப்படும் போது தனக்கு உதவி கை கொடுக்க வேண்டும் என நினைத்தா அழுகின்ற பிள்ளைக்கு தாய் பால் கொடுக்கிறாள். தந்தை மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்கள் நலனுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்காக மாடாய் உழைக்கிறான். தன்னை பற்றிய சிந்திப்பதில்லை. இது அவர் கடமை. இதுதான் நல்லெண்ணம். இவர்களுக்கு இப்போது செய்யும் உதவிகளுக்கு எதிர்காலத்தில் எனக்காக இதையும் செய்ய வேண்டும் என எதிர்பார்த்து செய்வதில்லை. ஆனால் பெரும்பாலான பெற்றோர் இவ்வாறு பிள்ளைகளால் சொந்தங்களால் கவனிக்கப்படாத அனுபவத்தை பெற்றவர்கள் இல்லை. ஒரு சில மிக அற்பமான பெற்றோரே கைவிடப்படுகிறார்கள் என்பதற்காக நல்லெண்ணம் கொண்ட ஏராளமான பெற்றோர்களின் மனங்களை கெடுப்பதாக இந்த கூற்றுகள் அமைகின்றன என முனிவர் கூறுகிறார். தான தர்மங்கள் செய்கிறவர்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் தன்னிடம் தானம் பெற்றவர்கள் பின்னொரு காலத்தில் எதிர்காலத்தில் வந்து தான் கஷ்டப்படும் போது வந்து கை கொடுக்க வேண்டும் என்றார் நினைத்து செய்கிறார்கள். இல்லவே இல்லை. நிகழ்காலத்தில் கொடுத்து அதனால் இன்பம் அடைகிறார்கள். இன்பம் அடைவதற்காக அதனை செய்கிறார்கள். அப்படியான ஒரு நிலை தனக்கு ஒருபோதும் வராதென அவர்கள் திடமாக நம்புகிறார்கள். அவர்களிடம் அதிகமாக இருப்பதாலும் அவர்கள் அப்படி நம்பிக்கை கொள்ளலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார். அப்படி ஒரு நிலை வந்தால் கடவுள் புட்டுக்கு மண் சுமைக்கும் கூலியால் போலாவது வந்து அவர்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவார் என்று ஞானிகள் திடமாக நம்புகிறார்கள் என முத்தியா முனிவர் சொல்லுவார். 6வது கூற்றை பாருங்கள். உண்மையாக இருப்பவர்களை விட அதிகமாக நடிப்பவர்களுக்கே இந்த உலகம் அதிக மரியாதை தரும். இந்த உலகில் பிறந்த எல்லோரும் நடிகர்களே, நடிக்க வந்தவர்களே. அவர்களுக்காக ஒப்பந்த காலம் முடிந்ததும் அவர்கள் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும். நடிக்கின்ற தன்மையில் மட்டும்தான் வேறுபாடு உள்ளது. எதிலும் இருபக்கங்கள் உண்டு என்று சொன்னேன். ஒவ்வொருவருக்கும் தத்தமக்கு விருப்பமான பக்கத்தை தேர்ந்தெடுக்க பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரது பாத்திரங்களில் மிகச் சிறப்பாக நடிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நடிப்புக்கு விளைவு உண்டு. அதுதான் செய்வினை பயன். விதைத்தையே அறுவடை செய்யலாம். வினையை விதைத்தால் வினையை அனுபவிக்கலாம். நல்ல எண்ணத்தை விதைத்தால் நல்லவற்றை அறுவடை செய்யலாம் என்பதுதான் உண்மை. கொடுக்கும் விளைச்சலில் நீதியில் எவரும் குறை சொல்ல முடியாது. அது கடவுளின் நீதி. ஆட்சியில் இருப்பவர்கள் தங்கள் நாட்டுக்குள் எல்லோருக்கும் நீதி சமனானது என்று காட்டிக்கொள்ள ஒவ்வொரு விதமான முயற்சிகளை செய்கிறார்கள். உலகமும் பாராட்டுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பிடிபடாத விதமாக நீதியினமாக எல்லா குற்றச் செயல்களையும் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மனச்சாட்சி உண்மையை சொல்லும். அது மட்டுமில்லை,
கண்ணுக்கு புலப்படாத சக்தி ஒன்று இருப்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அதனை கண்காணிக்க கடவுளிடம் ஏஐ தொழில்நுட்பத்தை விட அபார சக்தி கொண்ட தொழில்நுட்பம் உள்ளது. செய்வினை அவர்களுக்கு அவர்களுடைய ஆயுட்காலத்துக்குள்ளே தகுந்த விளைச்சலை பதிலை கொடுக்கும் என முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். நடிப்பு சிறப்பாகவே இருந்தது, விளைச்சலும் சிறப்பாகவே இருக்கும் என்பது முத்தியா சுவாமிகள் கருத்தாகும். இத்தீர்ப்பை அவர் மனச்சாட்சி மட்டுமல்ல எல்லோரும் அறிய வரும். அதுதான் கடவுள் நடிப்புக்கு அளிக்கும் கூலி என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். 7வது கூற்றை பாருங்கள். நீங்கள் எல்லோருக்கும் முதன்மை கொடுத்தாலும் எவருடைய முதல் பட்டியலில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டுவது மனித பண்பு, அது கடவுள் பண்பு, அது நல்லெண்ணம். அது நீர் கட்டாயம் செய்ய வேண்டியது. நீராக பாராட்டை கேட்டு பெற வேண்டுமானால் லஞ்சம் கொடுக்க வேண்டும். நல்லெண்ணமற்ற செயல்களில் ஈடுபட்டு அதிகாரத்துக்கு வர வேண்டும். நல்லெண்ண செயல்களினாலும் சாதனைகளினாலும் வரும் பாராட்டு அவரை தேடி வருவது, அது நிலையானது. நல்லெண்ணமற்ற செயல்களினாலும் அதிகார பலத்தினாலும் புறப்படும் மதிப்பும் பாராட்டும் நிலையானதல்ல. நீங்கள் பாராட்ட வேண்டியதை பாராட்டுங்கள், மதிக்க வேண்டியவர்களை மதியுங்கள். உங்களை பட்டியலில் முதன்மையாக வைக்க வேண்டியவர்கள் நீங்கள் என்பதை முதன்மை கொடுத்தவர்கள் அல்ல. அதுக்கான ஆட்களை கடவுள் இப்போதே ஆயத்தமாகி உரிய வேளையில் காட்டுவார் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதுதான் நல்லெண்ணம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் கடவுளின் சக்தி என்று முத்தியா சுவாமிகள் சொல்வார். கடவுள் சப்பும் என்று சப்பு.